அழகா நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஸ்கூப்ட் அப் பை அண்ட் எஸ்ரா கன்வர்ஜென்ட் சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 7 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிச்சு சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ ரொம்ப டேட்டாக வரதுக்கான காரணமே என்னுடைய இன்னும் மற்ற சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் போயிட்டு வீடியோ போட்டுருக்கேன். அதனால் அதுக்கு எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. அந்த ஒரு குறைனால என்னால் இந்த இடத்துல இந்த அனிமேவை பண்ண முடியாமல் போயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன மனசார மன்னிச்சிருங்கன்னு தான் நான் கேட்பேன். ஆனால் உண்மையிலேயே வந்து கண்டிப்பாக நான் போடாமல் இருக்க மாட்டேன், விட்டுட மாட்டேன், கண்டிப்பா போறேன். அதே மாதிரி நம்மளுடைய எந்த சேனல்லையே எல்ஃப் அனிமே இதுக்கு முன்னாடி ஒரு 2 எபிசோட் போட்டுருவோம். அது கண்டிப்பா கூடிய செய்தியிலே வரப்போகுது. முடிஞ்சளுக்கு அதிகம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கூப்ட் அப் பை எஸ்ரங்க் அட்வென்ச்சர் சொல்லக்கூடிய இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை வாரம் எப்பவுமே ரிலீஸ் ஆயிடும். ஆனா எனக்கு போறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேதுனால தான் நான் இதை மறந்துடுறேன். கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பா தொடர்ச்சியா போட்டுறேன். அப்பப்போ வந்து செக் பண்ணீங்கனாலே போதும். சரிங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ கதைக்குள்ள போலாமா? இப்போ பார்த்தா டீமன் தேட்டோரியில் இந்த தாய்வெளி ஓவரா சிரிச்சிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஈஸ்டரை நோக்கி 30,000 மான்சஸ் அமைச்சிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் செத்தானுங்க. லார்ட் மிச்சல் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கேன். என்ன ஆச்சு? ஈஸ்டரை பிடிச்சாச்சா? அது இல்ல, நம்ம அமிச்ச எல்லா விதமான மான்சஸும் திரும்ப காட்டுக்கே போயிடுச்சுங்க. அதுவும் அட்வான்ஸான ஸ்பெல்ல பயன்படுத்தி அது எல்லாமே பின்னாடி அமைச்சிட்டு இருக்காங்க. என்னடா அப்ப அங்க நடக்குது அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல அந்த ஆருக்கு போனோம் லாய்டு என்னால அந்த காலத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல. டீமன் ரேஸ் கண்டிப்பா இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிளரியாவா இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு யார் எந்த இருக்காங்கிறத நோக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலத்துக்கு இடையிலேயே அவங்க ஓட அதுக்கெல்லாமே இதுங்களை அட்டாக் பண்ணுவோம். இருந்தாலுமே ஹீரோ அவளை அப்படியே தூக்கின்னு சமவேகமா பறக்கிறான். ஏய், அது கண்டிப்பா லாய்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவரால் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா விதமான சோல்ஜர்ஸும் உன பக்கம் பார்த்துட்டு சந்தோஷமாயிடுறாங்க. ஒரு வழியா நம்ம உயிர் பழிச்சிட்டேன்னு. அப்புறம் ஹீரோடைய பார்ட்டி சேர்ந்தவங்களும் லாய்டு நீ பத்திரமா வந்துட்டியான்ற மாதிரி பார்க்க தெரியுண்டா எல்லா விதமான மான்சஸும் இந்த இடத்த விட்டு போகும்போது நீ தான் இது கண்டிப்பா பண்ணிருப்பேன். நான் இல்ல, கிளரியாக தான் நம்ம நடி சொல்லணும். அவ தான் நடி உதவி பண்ணும். என்னது குறையாக கிடையாது. அப்ப இவ பேரு கிளரியா, நீ தான் தப்பா புரிஞ்சு சொல்லிட்டு இருக்க எல்லாருக்கையும். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தான் தப்பா சொல்லிட்டுக்கிறேன். நான் கூட தான். சரி, அதை பத்தி இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, நம்ம காலத்தை சமாளிக்கணும். ஹீரோ அப்புறம் சோர்ந்து போய் கீழே விழ லாய்டு நல்லா தானே இருக்கேன், கவலைப்படாதீங்க. நீ அதிகப்படியான சப்போர்ட் மேட்சுக்கு எல்லா இடத்துலையும் நீ பயன்படுத்தினால தான் இவ்வளவு சோர்ந்து போயிருக்க. அதிகமா ஒன்று புஷ் பண்ணிக்காதரா? இல்ல பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, இது இன்னும் முடியாதனால நான் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்றேன். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கில்ட் மாஸ்டர் வர ஆர்கோ பண்ணா கவலைப்படாதீங்க, இவளை நம்பலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மான்சஸோட வேவை இவ தான் சமாளிச்சு பின்னாடி அமுச்சு விட்டா. சரி ஓகே, அவளை நைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்த விட்டு நாங்கள் அவளை உள்ள கூட்டு போறோம். உனக்கு இதுக்கப்புறம் பாதுகாப்பு இந்த இடத்துல நிறையவே இருக்கு. நீ முடிஞ்சளவுக்கு இந்த இடத்த விட்டு போ. நாங்கள் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு ஒன்று பார்க்கறதுக்கு வரோம். கண்டிப்பான்ற மாதிரி அதுக்கப்புறம் கிளம்ப. நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க, ஏன்னா எங்களுடைய கடைசி நம்பிக்கை நீங்க தான். என்னது ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு லீனாவும் வந்திருக்கான். லீனா எங்க என்ன பண்ற? ஆலன் கண்டிப்பா இந்த பேட்டில் அவன் கலந்துக்கல. ஏன் என்னாச்சு? அவன் அட்வென்ச்சர்ஸ் கிட்ட வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசி சண்டையை வளர்த்துக்கினான். அது மட்டும் இல்லாம அவனுடைய தகுதியை குறைச்சதுனால யாரும் அவனை நம்பத்துக்கு தயாரில்ல. அப்போ இந்த டவுனுடைய சேஃப்டிக்கு யார் பொறுப்பு? பைத்தியக்காரன் இந்த மணி நேரத்துக்கு அவன் போனோம். அவன் ஹீரோ கிடையாது லாய்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ தான் இப்போ இந்த டவுனுக்கான ஒரு ஹீரோ. அப்புறம் பார்த்தா அவளுக்கு வலிக்கிற விஷயத்தை பார்க்க அவளுக்கு அடிபட்டு ஒன்னு ஹீரோ. அதுக்கப்புறம் அவளை ஹீல் பண்ணுவோம். கெல்ட் மாஸ்டர் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஹை லெவலான ஹீலிங் மேட்ச் எல்லாம் பயன்படுத்துறாருன்னு. அவன் இன்னும் கொஞ்சம் ஹீலிங் மேட்சுக்கு பயன்படுத்தினால இப்ப மயங்கி அவ்வளவு மலை வேறான். ரொம்ப நன்றி, நீ அதிகப்படியான மேஜிக்கல் பவர் பயன்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ இவ்வளோ டயர்டா இருக்க. உண்மையை சொல்ல போனா எங்களை மன்னிச்சிடறான். அந்த ஒரு டீம்ல நீ அப்போ இருந்த வரைக்கும் உன்னாலதான் நாங்க நிறைய மாந்தரை கொண்டு இருக்கோம். அது அப்போ எங்களுக்கு புரியல. இப்போ நீ இல்லாத போது தான் புரிஞ்சுது எங்களுடைய ஒர்த்து. நான் அப்படி கிடையாதுப்பா, நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, அதனாலதான் வெளியே அமைச்சிட்டீங்க. உண்மையை சொல்ல போனா அந்த டீம்ல அவன் கூட இருந்தது நினைச்சு நான் ரொம்ப வைக்கப்படுறேன். உன்னை நான் தேவையில்லாம அவங்க கூட இருந்து அப்படியே போக விட்டது தப்பு தான். நானும் அப்படியே உங்க கூட வந்து நேற்றுக்கு நான் உங்க கூட இருந்தேன்னா உனக்கு நிறைய உதவி பண்ணிருப்பேன். இப்போதைக்கு உன்னுடைய உதவி எனக்கு தேவை. இதுக்கப்புறம் உன்னுடைய கெல்ட்டு நான் இருக்க போறது இல்லை. இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்கேன்டா, உனக்கு துணையா என்ன மன்னிச்சிட்டேன். இல்லப்பா, உண்மையிலே என்னுடைய பவர்ல நிறைய லேக் இருந்ததுனால தான் என்ன வெளியே அமைச்சிங்க. அதனால ஏன் மேலே தான் தப்பு. அதுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உன்னை பக்கம் கத்திட்டு இருக்க காலம்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் எல்லாமே தயாராக அட்டாக் பண்ண போக ஹீரோவும் வேணாம் அவங்களால அதை பண்ண முடியாது, அது ரொம்பவும் சாதாரணமான காலம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த சோல்ஜர்ஸ் போய் அடிக்கிறதுல கத்தியெல்லாம் உடஞ்சி அதுங்க பார்த்தா கும்பிரி எடுக்குதுங்க அவனுங்களை. அதுக்கப்புறம் மெஜிஷியன்ஸ் பண்ண பக்கம் தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்த. ஆனால் இருந்தாலுமே அது லோ லெவலாக இருக்கிறதுனால அது மேலே ஒர்க் ஆகல. என்ன இது வேலை செய்யல, இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு, நம்மளால தடுக்க முடியல அப்படின்லாம் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிக்க நம்ம என்ன பண்றது? கவலைப்படுத்தீங்க, நான் என்சான்மென்ட் மேஜிக்கை பயன்படுத்துறவங்க எல்லாருக்குமே என்னது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமா அதிகப்படியான பேர் இருக்காங்க. எப்படி நீ பண்ணினா உனக்கு எதனா ஆயிட போதுரா? உன்னால சமாளிக்க முடியுமா? என்னால முடியும். இப்போதைக்கு என்னுடைய என்சான்மென்ட்டை பயன்படுத்தினா நீங்க எல்லாத்தையுமே சமாளிக்கலாம். நான் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ஸ்பெல்லை பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்குமே என்சான்மென்ட் மேஜிக்கை பயன்படுத்தணும். லாய்டு நம்ம பக்கம் சோர்ந்து போக ஹீரோவும் உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு தான் என்சான்மென்ட் மேஜிக்கை பயன்படுத்திருக்கேன், அதனால தயவு செஞ்சு கொடுத்துருக்க டைம் யூஸ் பண்ணிக்கோங்க, விட்டு கொடுத்துறாதீங்க, சீக்கிரம் போங்க, நீங்க தான் இவங்க எல்லாருக்கும் கைடன்ஸ் கொடுக்கணும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வேணும் அங்க போயிட்டு எல்லாரும் கவனிங்க. இப்போ லாய்டு வந்து உங்களுக்கு தன்னுடைய சக்தி வாய்ந்த என்சான்மென்ட் மேஜிக்கை பயன்படுத்திருக்கான். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமா எதிர்த்து சண்டை போடுங்க, கண்டிப்பா அதை அழிஞ்சு போக இந்த முறை. அது உண்மையை சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த கோலம் அட்டாக் பண்ண எவன பக்கம் ஷீல்டு எடுத்துட்டு வந்து தடுக்குதுல அசால்ட்டா தடுத்துருவான். பயப்படாதீங்க முன்னேறுங்கன்ற மாதிரி அவன் சவுண்ட் கொடுக்க அவ்வளவுதான். எல்லாருமே இப்போ தைரியம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கான். லாய்டு உங்களுக்கு என்சான்மென்ட் பவரை பயன்படுத்திருக்கான், அவனை நம்பி சண்டை போடுங்க, அது உண்மைதான் சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கும் எல்லாருமே நிறைய விதத்துல அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க அதுக்கப்புறம் நம்பிக்கையோட அவங்க போயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக ஆர்டர் கொடுத்து யார் கூட யார் போயிட்டு ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்பேன். ஏன்னா பக்கம் லாய்டு வந்து கெல்ட் மாஸ்டர் உங்களை பாதுகாப்பான இடத்த நோக்கி
ரூமுக்கு கூட்டு போற சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டு போறாங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு. இப்போ அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவுடைய என்சர்மெண்ட் பவர்னால அவங்க வெற்றிகரமா ஓனத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பத்ததுக்கு நம்ம எஸ்ராங் பார்ட்டியை சேர்ந்தவங்களும் ஹெல்ப் பண்றதுல கிட்டத்தட்ட நிறையவே அழிச்சிட்டாங்க. ஆனா லாஸ்ட் ஒன்னு இருக்கு, அதை பார்த்தா யாராலையுமே அடிக்க முடியல. எல்லாருமே அதுக்கிட்ட அடி வாங்க ஆரம்பிக்க அது என்னடான்னு பார்த்து இவங்க என்சர்மெண்ட் மேஜிக்கை பயன்படுத்தினாலுமே அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால இவங்களால அதை எஃபெக்டிவா அட்டாக் பண்ண முடியல. ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அது கதவை நோக்கி போகுது. டவுனுக்குள்ள இதை போக விடக்கூடாது. இருந்தாலுமே அதை அட்டாக் பண்ண வர கிராஸ் இன்னொரு பக்கம் வந்து தடுக்கிறான். நம்ம ஹீரோ இருந்தாலுமே நம்ம கிட்ட இருக்கிற இன்னும் மிச்சம் மீதி என்சர்மெண்ட் பவர் எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஒரே ஒரு வெப்பனா இருக்கிற நம்ம ஹீரோடைய வெப்பனுக்கு அந்த பவர் கொடுக்க புரிஞ்சிருச்சு. லீனா டிராகர்ஸ் வந்து உதவி பண்றா அப்படின்ற மாதிரி அவ ஆர்டர் கொடு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இவளுக்கு ஒரு ஷீல்டா இருக்கு. அவ அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி போய் அட்டாக் பண்ணுவா. அடுத்த செகண்ட் அதை அழிஞ்சிடும். நல்ல வேலை நம்ம ஜெயிச்சிட்டோம். உண்மை நம்ம ஈஸ்வரை காப்பாத்திட்டோம் சொல்ல ஹீரோவும் இது முடிஞ்சது சொல்லிட்டு சோர்ந்து போய் படுத்துறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய மாஸ்டர் கூட வேலை பார்க்குற ஒருத்தனும் ஹீரோ பண்ண வேலையெல்லாம் வந்துட்டு கண்காணிச்சிட்டு போறான். ஓ இப்போ ஹீரோ பார்ட்டில இருந்து வெளியே வந்துட்டு நீ இன்னொரு பார்ட்டியில சேர்ந்துட்டியா? அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மெச்சில் இருக்கிற இடத்துல இந்த ஆர்க்கு கடத்திட்டு வந்து அந்த ஆளும் வந்துட்டு வரான். டே மெச்சில் நீ சொன்ன மாதிரி அங்க எதுவுமே நடக்கலையா? என்னடா இங்க புடிங்கிட்டு இருக்க? டே எங்கடா போயிட்டு தப்பிச்சு போயிட்டியா? கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டு மணி அந்த இடத்த போட்டு உடைக்கிறான் கோவத்துல. என் பிளானுக்கு எடுத்துட்டல, நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் முழு காரணமா இருக்கிற எவனாச்சும் இருந்தானா கண்டிப்பா அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். அந்த ஈஸ்டரை கூடிய சீக்கிரமா அடிக்கிறேன். இன்னொரு பக்கம் ஹீரோவை கண்மொழிக்க நீ கண்மொழிச்சியா? இருந்தாலும் பெருசா நான் என்ன பாப்பானே இதை கேட்டுட்டு அவ கடுப்புல அதுக்கப்புறம் பார்த்தா என் கூட வாழ்ற மாதிரி அதுக்கப்புறம் கூட்டு வெளியே போறான். அங்க போனா நிறைய ஆளுங்க இவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல தயாரா இருக்காங்க. இவங்க எல்லாமே உனக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கதவை சாத்த டே என்னடா பண்ற? பரவாயில்லப்பா எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ரொம்ப ஷையா இருக்குன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் அந்த விட்டு அந்த பாராட்டெல்லாம் வாங்காம ஓடுறான். டே எங்கடா ஓடுற? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவுடைய மாஸ்டரை பக்கத்துக்கு அவனும் போக்க கதவை உடச்சுக்கு அவனே வெளியே வரான். ஓ நீ தான் வந்தியா? நான் யாரோ சஸ்பீஷியஸான ஆளு வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுதான் கதவை உடைச்சேன். ஆல்மோஸ்ட் நான் செத்து பண்ணி கவலைப்படாதா, நீயாச்சும் சாவதாச்சு. சரி ஓஹோ மிஸ்டர் தார் அண்ட் மிஸ் லிலியா எங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். பேண்டம் ஆர்கமிஸ்ட் அப்படிலாம் கூப்பிடாதீங்க. நீ தானே அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு நிறைய போர்ஷன் ரெடி பண்ணி கொடுப்பேன். சரிடா நீ லாய்ட பாத்தியா? நான் பார்த்தேன். அவன் ஹீரோவுடைய பார்ட்டியை வந்து கிக் அவுட் பண்ணிருக்காங்க. அவனை என்னது கவலைப்படாத, ஆனா அதை விடவும் பெஸ்டான ஒரு பார்ட்டியில போய் சேர்ந்திருக்கான். இப்போதைக்கு அவன் எஸ்ராங்க் அட்வென்ச்சர் பார்ட்டியில போய் சேர்ந்திருக்கான். பாத்துக்கோ. எஸ்ராங்க் பார்ட்டியா? லாய்டா? அடேங்கப்பா அந்த பையன் ரொம்ப முன்னேறினே வரால. உண்மைதான், நான் அவனுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மேல இருந்து ஆளுங்களை பார்க்க இவங்க எல்லாரும் எனக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்காங்களா? எங்க பாருடா மனசார அவங்க உனக்கு வந்து நன்றி சொல்றாங்கன்னா அது நீ ஏத்து தான் போகணும். ஒரே ஒரு வார்த்தை சரி பரவாயில்ல நன்றி அப்படின்ற மாதிரி போய் சொல்ல அவங்களுக்கும் மனசு ஆறுதலா இருக்கும்ல. ஆனா நான் ஒருத்தே இல்லாத ஆளுப்பா, நல்லா சொன்னாலாம் கண்டிப்பா கேட்பாங்களா? யாரா இவன் எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அவ்வளவு கடுப்பா வர ஆயிடு. உண்மையிலேயே நீ கண்டிப்பா போய் மனசார சொல்றான். உனக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும்னு. சரி ஓகே இப்போ எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. அவனை பத்தி நான் இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கினேன். அவனுக்குள்ள இருக்கிற சக்திகள் வந்து அதிகப்படியே வெளிப்படுத்தினாலும் அந்த ஆனா அவன் வந்து மத்தவங்க கிட்ட அதை காமிக்கும் போது குறைச்சிதான் மதிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான் போல. இந்த மாதிரி மாறதுக்கான காரணம் நீயா கூட இருக்கலாம்ல. உண்மைதான், என்னுடைய ரிப்பீட்டடான மிஸ்டேக்னால தான் அவன் இப்படி இருக்கான். அவன் மத்தவங்க கூட பழக வச்சிருக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மக்களை பக்கத்துக்கு போக வாங்க ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்களா? நீங்க உண்மையில வேற லெவலான ஆளு. அடேங்கப்பா உண்மையா சொல்ல போனா இந்த டவுனை ப்ரொடெக்ட் பண்ணதே நைட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் நீங்க தான். அப்படி இருக்கும்போது நான் எதுவும் பெருசா பண்ணலையே. ஆனா நைட்ஸும் அட்வென்ச்சர்ஸும் போய் சொல்லாதீங்க. உண்மையில சொல்ல போனா உங்களுடைய என்சான்மெண்ட் பவர்னால தான் இன்னத்துக்கு நம்ம எல்லாருமே இந்த இடத்துல உயிரோட இருக்கும். இல்லைன்னா இந்த டவுனை இன்னத்துக்கு அழிஞ்சிருக்கும். ஆமா லாய்டு இல்லைன்னா நேற்று ஈஸ்டரே கிடையாது. அடுத்து ஈஸ்டருடைய ஹீரோ வந்து லாய்டுன்ற மாதிரி சொல்ல என்னது நான் ஹீரோவா? நான் இல்ல, இந்த டவுனோட ஹீரோவா நீ தான். இதுக்கப்புறம் அவங்க சொல்றது ஏத்து கிடக்கும்னு. சரி ஓகே நீங்க எனக்கு துணையா இருந்தீங்கன்னா அதே போதும். இன்னொரு பக்கம் பார்த்தா ஆங்கன் கடுப்பாயிட்டு இருக்கான். லாய்டு எப்படி ஒரு ஹீரோவா மாறினா? அந்த யூஸ்லெஸ்ஸான ஒயிட் மேஜ் எப்படி இந்த மாதிரி ஆக முடியும்? அவனை எதனா பண்ணணும். இன்னொரு பக்கம் இவனுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவன் இருந்து வச்சுக்க ரொம்ப நல்லா நம்ம செயல்பட்டோம். அதை மறந்துடாத. அதனால நீ கொஞ்சம் பயிற்சி பண்ணி தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு மாத்தத்துக்கு ட்ரை பண்ணு. என்னை விட்டு போங்க, சும்மா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு எப்படி இஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். எங்கடா போட உடனே இந்த டவுனுடைய லாய்டு இந்த இடத்துல இருக்கானோ எனக்கு சுத்தமா இந்த இடத்துல இருக்கிறது பிடிக்காது. ஒன்னு அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப அதுங்களும் அவன் கூடிய போயிடுதுங்க. அவன் சேர்ந்துருக்க அந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க எப்படி போட்டவங்க? அவங்க எல்லாருமே எலைட் மெம்பர் தான் லாய்டு கூட இருக்கவங்க. அது மட்டும் இல்லாம லாய்டுடைய மேஜிக் பவர்னால அவங்க நிறைய விஷயத்தை சாதிக்கிறாங்க ஈஸியா. அதுக்கப்புறம் அவங்க சேஸ் போட்டு உண்மையிலேயே திரும்பியும் நம்மளுடைய லெஜெண்டரி டீம் ஒன்னா சேர்ந்ததுல நான் சந்தோஷப்படுறேன். உண்மைதான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல போனா டீமன் ரேஸை சேர்ந்தவங்க மான்சர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ஈஸ்வரை நோக்கி அட்டாக் பண்ண அமைச்சிருக்காங்க. மான்சரை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்களா? ஆமா, ஒரு ஆர்கோடைய மேஜிக் பவரை வச்சு தான் அவங்க பயன்படுத்திருக்காங்க. இது எல்லாமே அப்போ அதுங்க எல்லாமே போயிடுச்சா இல்ல என்னாச்சு? நல்லபடியா எல்லாமே போயிடுச்சு லாய்டு உதவி பண்ணதுனால. ஆனா கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் அறிகுறி எதுனா என்னது? டீமன் கிங் திரும்ப வந்துட்டான். வாய்ப்பே இல்ல, அது ஒரு ரெசரக்ஷன் செபிள் வந்து தடுத்துட்டானே. அப்பயே பொறுமையாரு, திரும்ப அது சீல பிரேக் பண்ணி வராம இருக்க முடியுமான்னு அடுத்த கட்ட ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஆபத்துகளை தடுக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். அதனால இப்போ இந்த விஷயத்தை கேட்டு குழப்ப முடியாது. உண்மைதான். அதுக்கப்புறம் பார்த்தா ஏஸ்டருடைய லாடும் அவரை வர வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோடைய பார்ட்டியை சேர்ந்தவங்க. என்னப்பா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? இருப்பான் லார்டுடைய பட்லர் யாருன்னா வந்து கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு நீங்க தான் அந்த ஈஸ்டரை காப்பாத்தின அட்வென்ச்சர்ஸ் தானே, ஏன் கூட வாங்க. உள்ள பார்த்தா கிளாரியா இருக்கான். ஏய் லார்டு உன்னையும் தான் சமன் பண்ண இருந்ததுக்கு. ஆமா ஆனா அவளை ஒரு கெஸ்டா இங்க இருக்கான். உண்மையை சொல்ல போனா நான் தான் இந்த எபில் லூக்கஸ், எந்த டொமைனுடைய லார்டு நான் தான். என்னது லார்டே வந்து நமக்காக வரவேற்பாங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் இவ்வளவு ஷாக்கா வரீங்க? பட்லர் நினைச்சிட்டீங்களோ? இல்ல எங்களை மன்னிச்சிருங்க. இது வரைக்கும் லார்டெல்லாம் எங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்தது இல்லை, அதனாலதான். சரி பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ரொம்ப இளமையா இருக்கீங்க. நாங்க நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய அப்பேரன்ஸ்ல. அவட கடவுளே மெயின்டெனன்ஸா? அப்போ உங்களுக்கு வயசு அதிகமா இருக்குமோ? இருக்கும். உண்மைதான். என்னுடைய
மாஸ்டர் பார்க்க கூட ரொம்ப யங்கா தான் இருப்பாங்க. ஒருவேளை பியூட்டி மேஜிக் எதனா பயன்படுத்துறாங்களோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா கிளாரியா ஓடிய அண்ணங்காரனும் அவளை எங்க கண்டுபிடிப்பேன் தெரியலையே. அந்த டைம் பார்த்தா அவனுடைய சொல்றோம் மிஸ்டர் சிரியான் மிஸ் கிளாரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. எங்க அவன் பாதுகாப்பா இருக்கலாம். ஹீரோவும் பார்த்து ஷாக்கா வரான். என்னது நீ தான் அந்த ஃப்ளாரஸ் எம்பரரோடைய செகண்ட் பிரின்சஸா? ஆமா, எங்களுடைய நேஷன்ல நாங்க பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி எங்கப்பா ஒரு பிரின்சஸ் கூட தான் இவ்வளவு நேரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் உங்களுடைய பேரை கூட மறைச்சு எங்க கிட்ட மறைச்சிங்களா? அதனால டீமன் ரேசஸ் வந்தாங்க இவ்வளவு பிடிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு நல்லபடியா நீங்க காப்பாத்திட்டீங்க. இவளுடைய பவர் உங்களுக்கு முழுமையா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு எம்பரர்ல எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு தான் இப்ப நன்றி சொல்லணும். அப்புறம் உங்களுக்கு ஒரு இன்னொரு மிஷன் இருக்கு, அதை நீங்க பண்ணி ஆகணும். எங்களுடைய எம்பரர்ல இருந்து வந்திருக்கு. அது என்னன்னா வேற எனக்கு திரும்பியும் கிளாரிவை கூட்டுன்னு போய் விடுறதுக்காக கூட எஸ்கார்டுக்காக நீங்க போகணும். எஸ்கார்டா ஏங்க அங்க போய் நீங்க நைட்டு அனுப்பலாமா? எங்களை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்க அந்த அளவுக்கு ஒருத்த நாள் தான். உண்மைதான்ப்பா. நம்ம இவ்வளவு நம்மளே ஓட்டு போவோம். ஏன்னா போற வயல திடீர்னு டீமன் ரேசஸ் சேர்ந்தவங்க திரும்பி அவங்களை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே சந்தோஷமா அந்த இடத்துல நட்புறவோட பழகிட்டு அந்த இடத்த விட்டு அவளை கூட்டின்னு கிளம்புறாங்க. வாங்க ராயல் கேபிட்டலுக்கு போகணும் ஹீரோவா சொல்ல அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க மேல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்போ நான் போற இடத்துல வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல மேஜிக் போடுங்க. சரிங்க, நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம்.